கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியில் இபிஎஸ் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டார். அப்போது அந்த நிகழ்ச்சியில் 1 லட்சம் ரூபாய் திருடு போயுள்ளதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். கோவை தேக்கம்பட்டியிலிருந்து இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்வில் பேசிக் கொண்டிருந்த போது அந்த நிகழ்ச்சியில் 1 லட்சம் ரூபாய் திருடு போயுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தற்போது தமிழகத்தில் உள்ள கட்சிகளான திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பொதுமக்களை சந்திக்க துவங்கி இருக்குது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பேர்ல எழுச்சி பயணம் அப்படிங்கிறத மேற்கொண்டு தற்போது தமிழகத்தோட எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து துவங்கினாரு. வனபத்திரகாளியம்மன் கோவில் பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் கிளம்பி அவர் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முன்னிறுத்தி தற்போது இந்த பிரச்சாரத்தை ஈடுபட்டு இருக்கிறாரு. இந்நிலையில இன்று காலை சேலத்திலிருந்து வந்த அவருக்கு பல்வேறு பழங்களில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அன்னூர் 4 ரோடு பகுதியில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில அருகில் உள்ள அதாவது ஒரு வனபத்திரகாளியம்மன் கோயிலில் பூஜையை முடிச்சுட்டு என்ன பண்ணாரு, பக்கத்தில் உள்ள மண்டபம் ஒன்றில் அவர் விவசாயிகளோட அந்த கலந்துரையாடல் நிகழ்வுல ஈடுபட்டாரு. இந்நிலையில இந்த கலந்துரையாடல் நிகழ்வுல கலந்துகிட்ட தேக்கம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தங்கவேல் அப்படிங்கிறவர் சேர்ந்து 1 லட்சம் ரூபாய் அளவுக்கான பணம் திருட்டு போயிருக்குது. நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்டு அதன் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடிட்டு வரும்போது அவ்வளவு பேருக்கு மத்தியில இருந்த மத்திய தங்கவேல் கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் திருட்டு போன விவகாரம் அந்த அதிமுகவினரிடையே ஒரு கடும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஏற்கனவே இவ்வாறான நிகழ்வுகள் நிகழக்கூடாது அப்படிங்கறது காரணத்தை நிறுத்தி பல்வேறு கட்ட சோதனைகளையும் அதே மாதிரி பல்வேறு கட்ட பாதுகாப்பு பணிகள் போலீசார் உள்ளிட்டவர்கள் அதிமுகவினர் உள்ளிட்டோர் ஈடுபட்ட நிலையிலையும் 1 லட்சம் ரூபாய் களவு போயிருக்கிறது ஆதிமுகவினர் மத்தியில் ஒரு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. தொடர்ந்து இது குறித்து தற்போது மேட்டுப்பாளையம் போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. விசாரணையின் முடிவில் தொலைந்ததா அல்லது திருடப்பட்டதா என்பது குறித்து விரைவில் தெரிய வரும். ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.